வணக்கம். இன்றைக்கி நம்ம லலிதா கிச்சன் சேனலில் கூழ் வடகம், கஞ்சி வடகம்னு சொல்லுவாங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 200 பிடிக்கிற டம்ளரில் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி. இதை நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அரிசியில் இருக்கிற மாவு நல்லா போகிற அளவுக்கு கழுவி எடுத்துடலாம். இதை 3 தடவை நல்லா கழுவுனா தான் வடகம் நல்லா வெள்ளை கலரில் அருமையாக இருக்கும். அதனால் நான் இதை 3 தடவை கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடுறேன். இப்போது 2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா நனைஞ்சு ஊறி இருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா நனைஞ்சிருக்கு. இதை நான் கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நைஸாக இருக்கணும், கொஞ்சம் கூட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்ச பிறகு இப்போதைக்கு மாவில் 1 ஸ்பூன் உப்பை சேர்த்து இதை நல்லா கரைச்சி வச்சிட போகிறேன். இது கரைச்சி ஒரு 2 மணி நேரம் இதை ஊற விட்டுறலாம். அதுக்கு பிறகு இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா நான் நாளைக்கு காலையில் தான் இந்த கஞ்சியை காய்ச்ச போகிறேன். இந்த 2 மணி நேரம் வெளியே இருக்கிறப்போ நல்ல பெர்மெண்ட், அதாவது இட்லி மாவு எப்படி புளிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மாவு புளிச்சிரும். இது இயற்கையான முறையில் பெர்மெண்ட் பண்ணதுக்கு சமம். அதோட இதுக்கு நல்ல புளிப்பு சுவையும் கிடைக்கும். இப்போ நம்ம மறுநாள் காலையில் இந்த கஞ்சி காய்ச்ச போகிறோம். அதுக்கு முதல்ல மிக்சியில் நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிறேன். இந்த அரைப்பட்ட பிறகு இதை வடிகட்டி அதில் மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இதோட சக்கையெல்லாம் எடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம கஞ்சி காய்ச்ச போகிறதுக்கு தண்ணி 1 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 8 டம்ளர் தண்ணியை நான் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். அதோட 2 டம்ளர் தண்ணியை நம்ம ஆட்டி வச்சிருக்கிற மாவில் கலந்து அதை தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது நல்ல தண்ணியாக கரைச்சி எடுத்துட்டோம். இந்த 8 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த மாவை இதில் கொட்டிடலாம். இப்போ நம்ம அளவு பார்த்தோம்னா கொதிக்க வச்ச தண்ணி 8 டம்ளர், மாவு கரைச்சது 2 டம்ளர். ஆக 200 அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி இதை கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவு எனக்கு ரொம்ப சரியாக இருந்தது. அதனால் நான் இந்த தண்ணி அளவை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நார்மலாக பக்கத்தில் ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணியை எப்பயும் கொதிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம். சில சமயம் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்ற வேண்டி இருக்கும். ஆனால் எனக்கு இந்த அளவு ரொம்ப சரியாக இருந்தது. அதனால் இப்போ நமக்கு இதை நம்ம கைவிடாமல் கிளற ஆரம்பிக்கலாம். நல்லா கிளறி விட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி பபிளாக வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி வந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இது வெந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பபிள்ஸ் வந்ததுமே வெந்துருச்சு. இதை இப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு துணியை பரப்பி ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த மாவை
கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடகத்தை போட ஆரம்பிச்சிடலாம். நிழலில் வச்சுக்கிட்டு கூட நம்ம இதை போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை தூக்கி கொண்டு போய் வெயிலில் வச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். வெயிலில் கொண்டு போய் காய வச்சுட்டேன். இது நல்லா காயட்டும். ஒரு டம்ளர் மாவு இந்த அளவுக்கு வடகம் நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா ஒரு நாள் முழுக்க நல்லா காஞ்ச பிறகு மறுநாள் காலையில் இந்த துணியில் நான் 2ஆக மடித்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வடகத்தை போட்டிருக்கேன். மேல் துணியில் வடகம் இல்லாத மேல் துணியில் தண்ணியை தெளித்தா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு இந்த மாதிரி உதிரி விட்டும்போது எல்லா வடகம் இது நல்லா காஞ்ச பிறகு அடுத்து ஒரு நாள் நல்லா காஞ்சா நமக்கு வடகம் ரெடி. நம்ம ஒரு டம்ளர் மாவில் இந்த அளவுக்கு வடகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம பொரித்து பார்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வடகத்தை போட்டு இதை பொரித்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதோட ஒரு புளிப்பு சுவையும் அருமையான ருசி. நம்ம சோடா உப்பு அந்த மாதிரி எதையும் சேர்க்கலை. ஆனால் இயற்கையான முறையில் புளிக்க வச்ச மாவில் செய்கிறதுனால இந்த வடகம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த புளிப்பு சுவையோடு சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வடகம் செஞ்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு அருமையான வீடியோவோட லலிதா கிச்சனில் மறுபடியும் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.